பொதுவாகவே நம்மளாம் யோசிச்சிருந்திருப்போம், ஏன் ஜட்ஜஸ் அவங்க தீர்ப்பளித்த பிறகு அவங்க பேனால உள்ள நிப்பை உடைக்கிறாங்கன்னு. இப்போ ரீசெண்டாக பார்த்துருந்தோம்னா சாத்தான்குளம் கேஸில் அதற்குரிய ஜட்ஜு தீர்ப்பளித்த பிறகு அவரோட பேனால உள்ள நிப்பை உடைச்சிருந்துருப்பாரு. இப்படி தான் ஜட்ஜஸ் அவங்களோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகும் அவங்க பேனாவோட நிப்பை உடைப்பாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவங்க ஏதாச்சும் ரொம்ப சென்சிட்டிவான தீர்ப்பளிக்கிறாங்க, ஏதாவது தண்டனைகள் விதிக்கிறாங்க குற்றவாளிகளுக்கு, மரண தண்டனை, தூக்கு தண்டனை இந்த மாதிரி விதிச்சாங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட பேனா நிப்பை உடைக்கிற வழக்கம். முகலாயர்கள் காலத்துல இருந்தே இந்த மாதிரி வழக்கங்கள் பின்பற்றப்பட்டிருக்கு. முகலாயர்கள் காலத்துல இறகுல தான் தீர்ப்பு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி தண்டனைகள் விதிக்கும் போது அந்த இறக முடிச்சு போட்டிருந்திருக்காங்க அந்த டயத்துல. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு, மீனிங் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். ரிலீஜியஸா பார்த்தோம்னா ஒரு மனிதனோட உயிரை கடவுள்னால தான் எடுக்க முடியும்னு இருக்கு. ஆனா இங்க ஜட்ஜு ஒரு மனிதர்னால இன்னொரு மனிதரோட உயிரை எடுப்பதற்குரிய தீர்ப்பை எழுதுறதுக்கு அதை தாங்கி கொள்ளாம அந்த பேனாவோட நிப்பை உடைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த ஜட்ஜே நினைச்சாலும் திரும்பியும் அந்த பேனாவால அந்த தீர்ப்பை எழுத முடியாது அப்படின்ற ஒரு சிம்பாலிசமும் இதன் மூலியமா வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இந்த வழக்கம் எதை குறிப்பிடுதுன்னா, இறைத்தன்மையும் தீவிரத்தையும் குறிப்பிடுது. ஆனா எந்த ஒரு சட்ட புத்தகத்திலையும் இப்படி ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு குறிப்பிடவே இல்லை. சட்டம் அறிவோம், உரிமையை காப்போம். யுவர்ஸ் லாஃபுல்லி மனோஜ். தேங்க்யூ.